ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு டே ஆஃபா. ஸோ அதனால் காஸ்கோ போகலாம் அப்படின்னு ஒரு ரெடியாக வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 11:30 வாக்கில் ரெடி ஆகி நான் ஷாப்புக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் மெம்பர்ஷிப் ஹியர்னு இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளோட மெம்பர்ஷிப் கார்டை ஸ்கேன் பண்ணணும். இங்கே மெம்பர்ஷிப் கார்டு இல்லைனா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 2 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது. ஒன்று வந்து பிஸ்னஸ் மெம்பர்ஷிப் கார்டு, இன்னொன்று வந்து இண்டிவிஜுவாலிட்டி மெம்பர்ஷிப் கார்டு. நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. அப்புறம் வந்து உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஒரு பெரிய சைஸில் எல்இடி ஸ்க்ரீனில் டிவி இருந்துச்சு. நம்மளுக்கு சீப்பாக ஓரளவு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக காஸ்கோவில் வாங்கலாம். யூகேயில் இருக்கவங்க யாராவது வாங்கணுன்னா கண்டிப்பாக போய் வாங்குங்க. பட் மெம்பர்ஷிப் கார்டு இல்லைன்னு உள்ள விட மாட்டாங்க. ஸோ அதனால் அது ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போய் வாங்கிக்கங்க. அப்புறம் வந்து போக போக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷினு, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு கிட்ஸுக்கு அந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. ஸோ நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹோல்சேல் விலைக்கு இங்கே கிடைக்கும். இங்கே வந்து நம்ம செப்ரேட்டாக இப்போ ஒரு பாக்ஸு 1 கிலோ நம்ம செப்ரேட்டாக வந்து வெங்காயம் வாங்கணும் அப்படிலாம் வாங்க முடியாது. ஒரு பாக்ஸில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே ஹோல்சேலாக தான் எடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாம்பழம், பட் நம்ம ஊர் மாம்பழம் கிடையாது, வேறு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்த மாம்பழம். அப்புறம் வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல் சீத்தாப்பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பட் விலையை பாருங்கள், 14 pound 99 pence, லைக் 1500 கிட்ட வருது. அப்படிலாம் வாங்கி சாப்பிடணுமான்னு கேட்டால் வேறு வழியில் வாங்கி தான் சாப்பிட்டாகணும். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஜாக் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸு. நான் இதில் வாங்கியிருப்பேன் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.